அனைவருக்கும் வணக்கம். இப்ப மனிதர்கள் பிறவி குணம் மாறுமா மாறாதா? சில மனிதர்கள் யாரு எது சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்றாங்க. அவங்க பாதையில தான் அவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. நம்ம நல்லது சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம விரிவா பார்ப்போம். இப்ப இந்த பிறவி குணம் மாறுமா மாறாதா அப்படின்னா, நான் தெளிவா சொல்றேன். 99% மாறாது. அவன் தன்னிலே விட்டு மாறவே மாட்டான். தன்னை மாத்திக்கணும்னு நினைக்கிறவங்களால தான் மாற முடியும். நான் மாறவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்களால எப்படி மாற முடியும்? இப்ப ஏன் அவங்களுக்கு அந்த மாற்றத்துல விருப்பம் இல்லை, அவங்க ஏன் மாற மாட்டாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. இப்ப நம்ம ஒரு சில மனிதர்கள் நம்ம சொல்றத ஏத்துக்கிட்டு அதன் வழி நடப்பாங்க. சில பேர் ஏத்துக்கிற மாதிரி சொல்லுவாங்க, பேசுவாங்க. ஆனா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, அதன்படி நடக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சில பேர் இருக்காங்க. சில பேரு நீங்க சொல்லக்குள்ளேயும் ஏத்துக்க மாட்டாங்க, செயல்லையும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி சில பேர் இருக்காங்க. இதெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிறவி குணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிறவி குணங்கிறது எதோட அடிப்படையில உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கர்மாவோட அடிப்படையில உருவானது. ஒரு மனிதன் ஒரு தவறு பண்றான். தவறு பண்ணக்குள்ள அதோட அடிப்படையில தான் இந்த கர்மாங்கிறது உருவாகுது. எந்த உயிருக்கு நீ எந்த தவறு பண்றீங்களோ அதன் அடிப்படையில அதை சார்ந்து உங்களுக்கு கர்மா அமையும். அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு நீங்க இந்த உலகத்துக்கு வந்தே ஆகணும். நான் வரமாட்டேன்லாம் அடமுடிக்கலாம் முடியாது. நீங்க வந்தே ஆகணும், வேற வழியே இல்லை. அதே போல ஆசைகளை நிறைய வச்சிருந்தீங்கனாலும், ஒரு ஆசை வச்சிருந்தாலும் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு நீங்க இங்க வந்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. அதனாலதான் நான் உங்களை இந்த யோகத்துல இருக்கிறவங்கள ஆசைய அறவே அறுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யோகத்துல இருக்கிறவங்க, யோகத்துல இல்லாதவங்க ஆசை இல்லாம அவங்களால வாழவே முடியாது. அதனால அவங்க கொஞ்சம் தேவையான ஆசையெல்லாம் வச்சுக்கலாம். யோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆசையே இருக்கக்கூடாது. இப்ப இந்த பிறவி குணம் இந்த கர்மாவோட அடிப்படையில அவங்களுக்கு வருது. அப்ப இந்த பிறவி குணத்தை மாத்தணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா, தன்னைத்தான் மாத்திக்கிறதுக்கு அவரு கொஞ்சம் தயாரா இருக்கணும். தன்னை மாத்திக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னா அவரால் மாறவும் முடியாது. அதற்கு முதல்ல அவருக்குள்ள முயற்சி பண்ணணும். முயற்சி இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது இந்த உலகத்துல. அவரு மாறணும்னா கூட அவரு தான் முயற்சி பண்ணணும். அப்ப அந்த அகங்காரம் விடாது. என்ன பண்ணோம், அவன் சொல்லி நம்ம கேட்கணுமா, அவர் என்ன பெரிய இவரா அப்படின்னு அகங்காரம் எடுத்து சொல்ல உங்களுக்கு. அப்படி எடுத்து சொல்லக்குள்ள அந்த அகங்காரம் என்ற அந்த மாய பிசாசு இருக்கு இல்லையா, அதை தான் அவங்கள கடைசி வரைக்கும் கொண்டு போய் எங்க தள்ளும், கடைசி இறுதி காலகட்டம் வரைக்கும் உங்களை கொண்டு போய் எங்க குழியில தள்ளும், அகல பாதாளத்துல தள்ளிடும். அதனால இந்த அகங்காரத்திட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். அப்ப அந்த அகங்காரமாகப்பட்டது நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி உங்களை தூண்டும். சொல்லி நீ என்ன கேட்கற, நீ எவ்வளவு பெரிய ஆளு, நமக்குள்ளே பேசும். இது எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்தை பத்தி பல்லாயிரக்கணக்கான எண்ணங்கள் உருவாகுதா இல்லையா? கண்டிப்பா உருவாகும். கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு, அதுல இருந்து பல்லாயிரக்கணக்கான எண்ணங்கள் உருவாகுமா ஆகாதா? உருவாகும். அதுல இருந்து நமக்கு எதிரொலியா நமக்கு அதை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப ஒவ்வொரு நேரத்திலையும் ஒண்ணு அது சொல்லும். அதை எல்லாத்தையும் அறிவை கொண்டு அடக்கி ஆலோசிச்சு நீங்க சரியான வழியில போகணும். ஒரு மனிதனை சரியான வழியில, மனசையும் உடலையும் சரியான வழியில கொண்டு போறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய விஷயம். இந்த மனம் ஒரு குரங்கு, அகங்காரம் ஒரு ராட்சசன். அந்த ராட்சசனோட தம்பி தான் Received 75 rupees in Google Pay for business.
இவங்கெல்லாம் ராட்சசர்கள்லாம் ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த ராட்சசர்கள்ட்டேருந்து நீங்க தப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம். இன்னொரு ராட்சசன் மாயன்ற ஒரு பெரிய ராட்சசன் இருக்கான். இவர்கள் எல்லாம் உறவினர்கள். இவர்கள்ட்டேருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். தப்பிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா உங்களை தப்பிக்கவும் விட மாட்டாங்க. இது எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட கர்மாவோட அடிப்படையில தான் நடக்கும். அப்ப இந்த கர்மாவை மாத்தணும். எப்படி மாத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க நல்லது செஞ்சுதான் இந்த கர்மாவை மாத்தணும். நல்லது செய்யாம உங்க கர்மாவை மாத்த முடியாது. நல்லது செய்யறதுங்கிறது எப்படி செய்யணும்? நீங்க கெடுதல் செஞ்சா ஒரு உயிரினத்துக்கு தான் செஞ்சிருப்பீங்க. அதே போல நல்லது செஞ்சாலும் ஒரு உயிரினத்துக்கு தான் செய்யணும். சிலைக்கோ இல்ல பரிகாரம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு போய் பரிகாரத்துக்கு போய் ஜாமான்லாம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்றதுனாலயோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்க கர்மா கரையவே கரையாது. கர்மா ஏறுமே தவிர குறையாது. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் இதெல்லாம் பத்தி நிறைய பேர் பேச மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் எல்லாம் அவர்களை சார்ந்தவர்கள். நாங்கெல்லாம் யாரையும் சாராதவர்கள். நமக்கு உண்மை என்னவோ அதுதான் பேசணும். அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்றது, உண்மையே எதா இருந்தாலும் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். தவறான விஷயங்கள் எதா இருந்தாலும் அதை நம்ம ஆதரிக்க மாட்டோம், எதிர்ப்போம். எதிர்க்கணும்னா சும்மா இருப்போம். நம்மளால எதிர்க்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. எல்லா விஷயங்களும் நம்மளால எதிர்த்தர முடியுமா என்ன? முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஒற்றுமையா இருந்தால் முடியும். இங்க யாருமே இங்க ஒற்றுமையா இல்லையே. யார் ஒற்றுமையா இருக்கா? அப்பா அம்மாவும் ஒற்றுமையா இல்லை, அண்ணன் தம்பி ஒற்றுமையா இல்லை, மாமா மச்சான் ஒற்றுமையா இல்லை, குரு சிஷ்யம் ஒற்றுமையா இல்லை. எல்லாம் என்னவா பிரிச்சு வச்சிருக்கான் நம்மள. கட்சியா, மதமா, ஜாதியா நம்மளை பிரிச்சு வச்சிருக்கான். பொறாமையானால, அகங்காரத்தினால, கர்வத்தினால நம்மளை இப்படி பல தரப்பட்ட விஷயத்துல நம்மளை பிரிச்சு வச்சிருக்கான்.